அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி கீரை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், ரெண்டாவது நம்ம அந்த கீரையை டெய்லி நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கீரை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. இதில் என்ன புதுசாக சொல்லிட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க. முக்கியமாக கீரை சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்கு நல்லதுங்கிறத வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னுடைய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு தூர பார்வை வந்து கம்மியாயிடுச்சுங்க. அதாவது ஸ்கூலில் வந்துட்டு போர்டில் எழுதுறதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உடனே நான் வந்து ஒரு கண்டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவளை செக் பண்ணேன். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னார்னாக்கா, பொண்ணுக்கு வந்து தூரத்தில் இருக்கிற பார்வை வந்து 50% தாங்க அவளுக்கு இருக்குது, தூர பார்வை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். இந்த சின்ன வயசில் வந்துட்டு இவளுக்கு எப்படிங்க இந்த மாதிரி ஒரு பார்வை குறைபாடு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டேங்க. அதுக்கு டாக்டர் சொன்ன முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து குறைபாடு தாங்க. அதாவது சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாதனால தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பார்வை குறைபாடு வருது அப்படின்னு சொன்னார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தூர பார்வையை சரி செய்கிறதுக்கு கண்ணாடி போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு சரியான சத்து வந்து நமக்கு கிடைக்கணும்னா சாப்பாட்டில் கீரையை வந்து வாரத்தில் 2 முறையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு சொன்னாருங்க. அதாவது இந்த சத்துக்களுக்காக நம்ம வந்து நிறைய பழங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்கள் சாப்பிட்றத காட்டிலும் கீரைகள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதில் வந்து நிறைய சத்துக்களும் இருக்குது. பார்த்திங்கன்னா, நம்ம தினந்தோறும் வந்து பழங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் கீரைகள் வந்து உணவில் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், சாப்பிட முடியும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த சத்து குறைபாட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்லான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச டயட்டிஷியன் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இரும்பு சத்துக்காக பேரிச்சம்பழம் சாப்பிட்றத காட்டிலும் கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னாக்கா, இப்போ வந்துட்டு 100 கிராம் நம்ம வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்றோன்னா அதில் வந்து 1 மில்லிகிராம் அளவுக்கு தான் இரும்பு சத்து கிடைக்குது. அதே சமயத்தில் ஆனால் கீரை 100 கிராம் சாப்பிட்டோம்னாக்கா அதில் மேக்ஸிமம் 3 கிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெய்லி பேரிச்சம்பழம் வந்து 100 கிராம் அளவுக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கீரை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம் என்னங்க, 100 கிராமுக்கு மேலேயே நம்ம வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து கீரையை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது மாதிரி இரும்பு சத்து குறைபாடு மட்டும் இல்லைங்க, நிறைய வந்துட்டு சத்துக்களுக்கு நம்ம கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம குழந்தைகளுக்கு, அதாவது சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பார்வை குறைபாடு மற்ற வந்து இந்த மாதிரி சத்து குறைபாடு இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளரணுன்னாக்கா கண்டிப்பாக உணவில் வந்து வாரம் 2 முறையாவது நம்ம கீரையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பார்வை குறைபாடு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வாரத்தில் 1 முறையாவது நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக மீன் சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. ஓகேங்க, கீரையுடைய பலனை பற்றி சொன்னதெல்லாம் போதும். இனி வந்து கீரையை வந்து இப்படிப்பட்ட சத்துள்ள கீரையை நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி ஈஸியாக வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் வந்துட்டு 3 டைப்பு கீரை நான் விதைச்சிருந்தேங்க. பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரை, சிறுகீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை விதையும் கொஞ்சம் விதைச்சிருந்தேங்க. 3லையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் கீரை விதைகளை எடுத்துக்கிட்டேன். இந்த விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற உரக்கடைகள்லேருந்தே வாங்கிட்டேங்க. அதாவது சிறுகீரை விதையும் பாலக்கீரையும் கடையிலேருந்து வாங்கிட்டேன். இந்த வெந்தயம் மட்டும் கொஞ்சம் வீட்டு சமையலுக்கு வச்சுருந்த வெந்தயத்துலேருந்து கொஞ்சம் நான் எடுத்துட்டேன். கீரை விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 18-9 சைஸ் உள்ள க்ரோ பேக் இருந்ததுங்க. அதில் இருந்த மண்கலவை எல்லாத்தையுமே நல்லா கிளறி மண்கலவையெல்லாம் ரொம்ப நல்லா தளர்வாக வச்சுக்கிட்டேன். அதே சமயத்தில் இந்த சீசனுக்கு கோடையில் என்னுடைய மாடி தோட்டத்தில் எந்த செடிகளும் இல்லைங்க. எல்லா செடிகளுமே எடுத்துட்டேன். புதுசாக எந்த செடிகளும் ஆரம்பிக்கல. க்ரோ பேக் எல்லாமே காலியாக தான் இருந்தது. ஒரு 10-15 க்ரோ பேக்கில் இருக்கிற மண்கலவை எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா தளர்வாக மண்கலவை எல்லாமே வச்சுக்கிட்டேன். ஏன்னா கீரை வந்துட்டு நம்ம விதைக்கும் போது மண்கலவை ரொம்ப இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் சரியாக முளைச்சி வராது. அதனால் எல்லா க்ரோ பேக்கில் இருக்கிற செடிகளையுமே எடுத்துகிட்டு மண்கலவையெல்லாம் நல்லா கிளறி, ஏற்கனவே இருந்த மண்கலவையே தான், புதுசாக நான் எந்த உரமோ எதுவும் நான் சேர்க்கல. மண்கலவை நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா க்ரோ பேக்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டேன். அதாவது முக்கியமாக இந்த மாதிரி கோடு போட்டு கீரைகளை விதைச்சோம்னாக்கா அதாவது பின்னாடி தண்ணி விடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் க்ரோ பேக்கில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி மண்கலவை வந்து கோடு போட்டுட்டு அந்த கோட்டில் வந்து கீரை விதைகளை தூவி விட்டேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு செடி வளர்ப்பு முறைங்க. அதாவது இந்த கோடை சீசனில் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வளர்க்கலாம். புதுசாக எந்த ஒரு காய்கறி செடியும் நம்ம ஆரம்பிக்க தேவையில்லை. புதுசாக நம்ம எந்த காய்கறி செடி வளர்த்தாலும் அது வந்து அவ்வளோக்கா வளர்ந்து நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்காதுங்க. அதனால் புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். இந்த சமயத்தில் நம்ம கீரைகளை வந்துட்டு விதைச்சி விடுறது ரொம்ப நல்லது. அதனால் நான் பார்த்திங்கன்னா எல்லா க்ரோ பேக்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீரை விதைகளை தூவி விட்டேங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரை,
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுகீரை விதையும் ஒரு 4-5 க்ரோ பேக்கில் தூவி விட்டேன். ரொம்ப சாதாரணமாக ஒன்றுமே நம்ம செய்ய தேவையில்லை. கடையிலேருந்து கீரை விதைகளை வாங்கிட்டு வந்து மண்கலவை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி தூவி விட்டால் போதுங்க. எல்லா க்ரோ பேக்லேயும் இந்த மாதிரி கீரை விதைகளை வந்து நான் விதைச்சி விட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா மண்கலவையில் நல்லா மூடி விட்டுட்டேன். மூடி விட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டேங்க. கீரை விதைகள் எல்லாமே வந்துட்டு விதைச்சி 2 நாளையிலே ரொம்ப சூப்பராக முளைச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வெந்தயம் மட்டும் முளைக்கலைங்க. அது என்ன காரணம்னு தெரியல. வீட்டில் இருந்த வெந்தயத்தை தான் எடுத்து விதைச்சிருந்தேன். ஆனால் வெந்தயம் மட்டும் சரியாக முளைச்சி வரல. மற்றபடி சிறுகீரையும் பாலாக்கீரையும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக முளைச்சி வந்துருச்சுங்க. கீரை வளர்ப்பில் நமக்கு ஒரு சவாலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கீரைகள் வந்து எல்லாம் சரிஞ்சு போகிறது தாங்க. தண்ணி விடும்போது கண்டிப்பாக சரிஞ்சு போயிடும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எவ்வளோ தான் சரிஞ்சு போனாலும் நமக்கு வந்து மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு கீரைகள் வந்து ரொம்ப நிறையாவே கிடைக்கும். பார்த்திங்கன்னா கீரை வந்து ஒரு 30 நாள்லேயே ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ விதைச்சி 30 நாள் ஆகிடுச்சி. 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி. அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. சிறுகீரை, அதாவது பாலாக்கீரையை காட்டிலும் சிறுகீரை ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. பாலாக்கீரையும் பார்த்திங்கனாக்கா வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கீரையை வந்து இன்றைக்கி நான் அறுவடை பண்ண போகிறேன். இந்த கீரைகளில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு நல்ல முத்தின கீரை மட்டும்தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன். அதாவது எல்லா கீரையுமே ஒரே ஈக்குவலாக முளைச்சி வரும்னு சொல்ல முடியாது. 1-2 கீரைகள் வந்து முதல்லையே முளைச்சிடும். அப்புறம் பின்னாடி ஒரு வாரம் கழிச்சிட்டு சில விதைகள் முளைக்கும். அதனால் நம்ம வந்து முத்தின கீரைகளை நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அறுவடை பண்ணுறேன். அந்த கோடை சீசனில் வந்துட்டு நான் மற்ற காய்கறி செடி எதுவும் ஆரம்பிக்காதனால மேக்ஸிமம் க்ரோ பேக்கில் எல்லாமே கீரையே நான் போட்டு விட்டுருந்தேன். அதாவது வாரத்தில் 2 முறையாவது நம்ம வந்து சமையலில் வந்து கீரையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 க்ரோ பேக்குக்கு மேலே கீரை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து நான் ஒரு 2 கட்டு கீரை மட்டும்தான் இன்றைக்கி நான் அறுவடை பண்ணுறேன். பாருங்கள், வந்துட்டு கீரை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிரமம் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி செடினாக்க கீரை சொல்லலாங்க. ஓகேங்க, சிறுகீரை வந்துட்டு நான் அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி சமையலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 கத்த கீரை மட்டும் நான் பறிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாலாக்கீரைங்க. இந்த பாலாக்கீரையை நான் இப்போ அறுவடை பண்ணுறேன். இந்த கீரை வந்துட்டு நான் இந்த சமயத்தில் இப்போ தற்சமயத்தில் விதைச்சது இல்லைங்க. இது கொஞ்சம் முன்னாடியே விதைச்சிருந்தேன். அதை நான் அறுவடை பண்ணுறேன். கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 செட்டு க்ரோ பேக் வச்சுக்கணுங்க. உங்களால் எந்த அளவுக்கு க்ரோ பேக் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ரோ பேக் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு சுழற்சி முறையில் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கீரை விதைகளை விதைச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா வாரப்பூரா நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. கீரை வளர்ப்பை பற்றியும் அதனுடைய பலனை பற்றியும் நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதுபோல் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரைகளை உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.